வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லியுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2024 விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்போரா கிரெக்சிகோவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கிராண்ட் ஸ்லாம் போட்டி அப்படிங்கிறது டென்னிஸில் மிகப்பெரிய ஒரு போட்டி. இதில் வெற்றி பெற்றவங்களுக்கு கிராண்ட் ஸ்லாம் பட்டம் கிடைக்கும். ஒவ்வொரு ஆண்டும் 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டி நடக்கும். முதல்ல ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடக்கும், அது இந்த ஆண்டு நடைபெற்று முடிந்தது. அதுக்கப்புறம் பிரான்ஸில் பிரெஞ்சு ஓப்பன் நடக்கும், அதுவுமே இந்த ஆண்டு நடைபெற்று முடிந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ விம்பிள்டன் நடந்துட்டு இருக்கு. விம்பிள்டன் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு இடம். ஓகே, அதனால தான் விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மகளிர் ஒற்றையர் பிரிவில் பார்போரா கிரெக்சிகோவா அப்படிங்கிறவங்க சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த பார்போரா கிரெக்சிகோவா செக் குடியரசு நாட்டை சேர்ந்தவங்க. இப்போ இந்த விம்பிள்டன் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் தான் இருக்குது. ஓகேவா, இது முடிந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது இந்த வருஷத்துடைய முடிவில் யூஎஸ் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி நடக்கும், அது அமெரிக்காவில் நடைபெறும். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். புத்த நினைவு சின்னமான மகாபோதி கோயில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் பீகார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மகாபோதி கோயிலுக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய கட்டட அமைப்பு புதைந்திருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் அதோடைய ஆய்வு மூலமாக தெரிய வந்திருக்கு. மகாபோதி கோயில் பார்த்தீங்கன்னா புத்தகயா அப்படிங்கிற பகுதியில் தான் பீகாரில் இருக்குது. இது புத்தருடைய 4 புனிதமான இடங்களில் ஒன்று. 4 புனிதமான இடங்கள் புத்தருக்கு எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லும்பினி, இது நேபாளத்தில் இருக்குது, இங்கே தான் புத்தர் பிறந்தார். அதுக்கப்புறம் புத்தகயா, இது பீகாரில் இருக்குது, இங்கே தான் புத்தர் ஞானம் பெற்றார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாரநாத், இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, இங்கே தான் புத்தர் தன்னுடைய முதல் சொற்பொழிவை அவர் நிகழ்த்தியிருந்தார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குஷிநகர், இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, இங்கே தான் புத்தர் இறந்தார். புத்தர் இறக்கிறத மகா பரிநிவாரணா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மகா பரிநிவாரண நிலையை அடைந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. புத்தர் எங்கே பிறந்தார், எங்கே இறந்தார் அப்படின்றதெல்லாம் இந்த 4 இடங்களையும் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி கூட இதை கேட்டு எழுதி கூட வச்சுங்க. ஓகேவா, இப்போ இந்த மகாபோதி கோயில் இது யுனெஸ்கோ பாரம்பரிய தளத்தில் இடம்பெற்றிருக்கு. 2002ஆவது ஆண்டு இடம்பெற்றிருந்தது. அடுத்தது, உலக ஊடக மாநாடு முதல் முறையாக எங்கு இந்தியாவில் நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் கோவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சமிட் இப்போ கோவாவில் நடைபெற போகுது. இதுதான் இந்தியாவிலேயே முதலாக நடைபெற போகுது. உலக ஆடியோ காணொலி மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு, வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சமிட், வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் முதலாக நவம்பர் 20ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆண்டு நடைபெற போகுது. மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கிறவர் தான். கோவாவுடைய முதல்வர் பிரமோத் சாவந்த் அப்படிங்கிறவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த முறை 8000க்கு மேற்பட்ட வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு 17,000க்கு மேற்பட்ட வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாகவே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸஸும் நடக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸஸும் நடக்குது. அதாவது நேரடியாக நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது தவிர எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு குறிப்பிட்டு பார்க்கும்போது ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் கூட கண்டக்ட் பண்ணுறோம். இதற்கான கல்வி கட்டணம் ரொம்ப குறைவு, வெறும் 5000 ரூபாய் மட்டும்தான். நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1937. டிஎன் ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1937, தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மதுவிலக்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா, இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி சிலர் இறந்தாங்கல்ல, நிறைய பேர் இறந்தாங்க. அப்போது இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறத தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தில் சில திருத்தங்கள் கொண்டு வந்து ஏற்கனவே இருக்கிற தண்டனைகளை கடும் தண்டனையாக மாற்றுறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மது உட்கொள்ள செய்து இறப்பை ஏற்படுத்தினாரு அப்படின்னா அவருக்கு ஆயுள் கால சிறை தண்டனை கொடுப்பாங்க. கூடவே 10 லட்சம் அபராதமும் விதிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க கள்ளச்சாராயம் அருந்தி இறப்பு ஏற்படுத்தாத பிற பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதாவது அந்த மாதிரி ஏற்படுத்தினவங்களுக்கு 5லிருந்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்குவாங்க. கூடவே ரூபாய் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் அபராதம் விதிப்பாங்க. இது எல்லாமே டாஸ்மார்க்கில் விற்கிற மதுவுக்கு கிடையாது, கள்ளச்சாராயத்துக்கு மட்டும்தான். ஓகேவா, அடுத்தது
ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2019. நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரே மாநிலமாக இருந்தது. அதுக்கப்புறம் 2019 ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் மூலமாக ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறத ஒரு யூனியன் பிரதேசமாகவும் லடாக் அப்படிங்கிறத தனியான ஒரு யூனியன் பிரதேசமாகவும் மாற்றிருந்தாங்க. ஓகே, இப்போது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்தாங்க, ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக். இதில் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து சட்டப்பேரவையுடன் கூடிய யூனியன் பிரதேசம். இப்போ நம்ம புதுச்சேரி, டெல்லி எல்லாமே சட்டப்பேரவையுடன் கூடிய யூனியன் பிரதேசம் தானே, அதே மாதிரி தான் ஜம்மு காஷ்மீரும். அங்கே யார் தலைவர் அப்படின்னா துணைநிலை ஆளுநர். இப்போ யார் அப்படின்னா அவர் மனோஜ் சின்ஹா அப்படிங்கிறவர். இப்போது துணைநிலை ஆளுநருக்கு சில இடங்களில் கூடுதல் அதிகாரம் கொடுக்குறாங்க. காவல்துறை, IAS, IPS, அதுக்கப்புறம் வழக்கு விசாரணைக்கு ஒப்புதல் பெறுறது, இந்த மாதிரி சில இடங்கள்ல எல்லாம் அவருக்கு இப்போ கூடுதலாக அதிகாரம் வந்து வழங்கியிருக்காங்க. அதனால தான் இது இப்போ நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. அடுத்தது ஒரு ஷார்ட் நியூஸ் டிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். நம்ம தமிழக அரசு கட்டடங்கள் இருக்குல்ல, அதாவது தமிழக அரசு சார்பில் ஏதாவது கட்டடங்கள் கட்டுறாங்க அப்படின்னா அதற்கான கட்டுமான பொருட்களுடைய விலைப்பட்டியலை இப்போ அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி முதல் முறையாக தமிழகத்தில் வெளியிட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா இது எதற்காக அப்படின்னா, இப்போது தமிழக அரசு சார்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டடம் கட்டுறாங்க அப்படின்னா அவங்க கான்ட்ராக்ட் தான் விடுவாங்க, கான்ட்ராக்டர் கிட்ட தான் கொடுப்பாங்க, டெண்டர் விடுவாங்க. அப்போ அந்த டெண்டரில் அந்த கான்ட்ராக்டரே கொஞ்சம் காசு அதிகமாக வந்து கட்டட பொருட்களுடைய விலை சொல்லிடக்கூடாது. இப்போ செங்கல் வந்து இவ்வளோ ரூபா அப்படின்னா அதையும் தாண்டி அவர் சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி இந்த கம்பி இவ்வளோ ரூபா அப்படின்னா அதையும் தாண்டி அவர் சொல்லிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விலைப்பட்டியலை ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பொருளுடைய விலை வந்து 30 ரூபா அப்படின்னா அந்த கான்ட்ராக்டர் வந்து ஒரு 35 ரூபா சொன்னால் ஓகே தான். ஆனால் அவர் 100 ரூபா 150 ரூபா அப்படின்னு சொன்னால் அது வந்து கண்டிக்கத்தக்கது தானே. அதற்காக தான் இந்த மாதிரி ஒரு விலைப்பட்டியலை அவங்க முதலாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது விக்கிரவாண்டி தொகுதியில் தேர்தல் நடைபெற்று திமுக எம்எல்ஏ தான் வெற்றி பெற்றிருக்காரு. திமுக வேட்பாளர் வெற்றி பெற்று இப்போ எம்எல்ஏ இருக்காரு. இப்போது நம்ம பேரவையில், தமிழக சட்டப்பேரவையில் கட்சி வாரியாக எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை நம்ம தெரிஞ்சுக்கலாம். திமுகவில் பார்த்தீங்கன்னா 133 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இதில் பேரவை தலைவரே சேர்த்து. அடுத்தது அதிமுகவில் 66 பேர் இருக்காங்க. காங்கிரஸில் 18, பாமகவில் 5, பாஜகவில் 4, விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குல்ல அதில் 4, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் 2, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் 2, மொத்த எண்ணிக்கையான 234 வந்து இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கான கேள்வி, நம்ம இந்தியாவில் மொத்தமாக இப்போ எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். 2024 விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்போரா கிரெக்சிகோவா. அடுத்தது புத்த நினைவு சின்னமான மகாபோதி கோயில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் பீகார். அடுத்தது உலக ஊடக மாநாடு முதல் முறையாக எங்கு இந்தியாவில் நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் கோவா. அடுத்தது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1937. அடுத்தது ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2019. இப்போ உங்களுக்காக இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அதிகாரம் வந்து ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துட்டு இருந்தது, ஒரு சட்டப்பிரிவு கொடுத்துட்டு இருந்தது. அதை நம்முடைய மத்திய அரசு 2019 ஆண்டு ரத்து பண்ணியிருந்தாங்க. அது என்ன ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.